ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட டேட்டா டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டேட்டா டைப்ஸில் நம்மளுக்கு அவுட்புட் வேணுமோ, நம்ம எது இன்புட் கொடுக்குறோமோ, ஸோ நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து நம்ம கெட் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே நம்மளோட ஆல்ஃபாபெட்ஸ் எது கொடுத்து நம்மளுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுத்தாலுமே ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். நம்பர்ஸுமே வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் நம்பர்ஸாகவுமே நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. பூலியன் அப்படின்னா ஸோ கண்டிஷன்ஸை வந்து பார்த்தோன்னா செக் பண்ணும். ஸோ உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு அது ட்ரூ ஆர் ஃபால்ஸை வந்து கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா பூலியன் அப்படி சொல்லுவோம். இல்லை நல்லுமே வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்குது. அன்டிஃபைன்டு சிம்பிள்ஸுமே வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்குது. நல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது கொடுத்தாலுமே நமக்கு 0 ரிட்டர்ன் வந்தது அப்படின்னா அது வந்து நல் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆப்ஜெக்ட்ஸு, சிம்பிள்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறையவே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து காஷி இன்ஃபோடெக்கில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக படிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தோன்னா ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS பற்றி நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸில் சேனல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டை வந்து நம்ம டுமாரோ பார்க்கலாம். தேங்க்யூ.